உலக பிக் பாஸ் வரலாற்றுல சௌந்தர்யாவை போல அந்த என்ன சொல்லலாம், பிக் பாஸோட ஒரு புரிந்துணர்வு இல்லாம, ஒரு கேமோட அர்த்தமே இல்லாம, தெளிவு இல்லாம, ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு நாள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது அப்படின்னா சௌந்தர்யா தான். சௌந்தர்யாவை யாரோட போட்டி போடலாம் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்க தளபாடங்கள் இருக்குல்ல, கட்டிலு மேசை, அதுகள் சும்மா ஒரே இடத்துல இருக்கும். அதுகள் எதுவுமே பண்ணாது, திங்க் பண்ணாது. அதே மாதிரி தான் சௌந்தர்யாவும். ஆனா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதுகள் யாருக்கும் துரோகம் பண்ணாது, அந்த தளபாடங்கள் யாருக்கும் துரோகம் பண்ணாது. ஆனா இவங்க அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கிறது, அடுத்தவனோட இமேஜை கெடுக்கிறது, அப்படியான விடயங்கள் எக்கச்சக்கமா பண்ணுவாங்க. நட்புக்கு உண்மையா இல்ல, கேமுக்கு உண்மையா இல்ல, ஏன் அவங்களுக்கே அவங்க உண்மையா இல்ல. அப்ப இன்னைக்கு ஒரு டாஸ்க் ஒன்று மார்னிங்ல வைக்கப்படுது. வீட்டுக்குள்ள வரைக்குள்ள ஒருத்தங்க எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க, சேஞ்ச் ஆயிருக்காங்க அப்படி என்பதை சொல்லுங்க அப்படின்னு. அதாவது மாறி இருக்கிற நபர்கள் வரும்போது ஒரு மாதிரியும் இப்போ ஒரு மாதிரியும் இருக்கிற நபர்கள். இந்த டாஸ்க் எதுக்கு வச்சாங்க தெரியுமா பிக் பாஸ்? புரிந்துணர்வு யார் யாருக்கு இருக்கு, தெளிவா யார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா இந்த வீக்கோட அந்த கோடு எடுக்கப்பட்டுட்டு, அப்ப அந்த கேம் யார் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க, பிரசன்ஸ் ஆஃப் த மைண்ட் யாருக்கு இருக்கு அப்படி என்பதை பிக் பாஸ் மக்களுக்கு போட்டு காட்டுறபடியே தான் இது. சரியா? அப்ப இந்த சௌந்தர்யா போது அதுக்கு முத்து 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 என்ற முத்துக்குமரன் தான் அதோட பேர் இருக்கு. அதுக்கு மட்டுமில்ல எல்லாருக்குமே. ஏன்னா நல்லா படிக்கிற மாணவனை பார்த்து அந்த கடைசியில வாரதுகளுக்கு பொறாமை இருக்கும். அதுவும் ஸ்பெஷலி அந்த கடைசியில வாரது நபர்கள் இப்ப ஏழைகளோ நடுத்தர வர்க்கமா இருந்தாலும் அவங்க கணக்கே எடுக்க மாட்டாங்க, அவங்க பெருந்தன்மையா பாராட்டிடுவாங்க. சில பணக்கார நண்பர்கள் மாணவர்களும் அதெல்லாம் பெருசா இருக்க மாட்டாங்க. அந்த திமிரு பிடிச்ச வன்மம் பிடிச்ச சௌந்தர்யா போன்ற நபர்கள் ஒரு கடைசியில அந்த அவங்க அப்பா பெரிய ஆளா இருப்பாங்க, கடைசியில ஒரு ஏழை மாணவனோ அல்லது மிடில் கிளாஸ் மாணவனோ முதலாவது ரேங்க பிறகுல அவனை எப்படியாவது அழிக்கணும் தான் பண்ணுவாங்க. அவனை கீழே விழுத்தணும், அவனோட இமேஜை கெடுக்கணும் அப்படின்னு. எக்ஸாக்ட்லி அதைத்தான் சௌந்தர்யா பண்றாங்க. அப்ப அந்தமா சொல்லுது அப்படின்னா, முத்து வரைக்குள்ள ஒரு கேங்கா பிளே பண்ணாராம் இதற்கு முதல். இப்ப அவர் தனித்து பிளே பண்றாரா அப்படின்ற மாதிரி. எனக்கு இந்த என்னோட மூடிய பிச்சு இழுக்கோடு மாதிரி இருந்துச்சு. எம்மா இதற்கு முதல் ஒரு கோடு இருந்துச்சு, அந்த கோட்டுல டீமா தான் பிளே பண்ணணும் பிக் பாஸ் பண்ணாரு. இப்ப அந்த கோடு எடுத்துட்டாங்க. இப்ப இண்டிவிஜுவல் கேமா இருக்கு. சரியா? அடுத்து இன்னொன்னு சொல்றது, அவர் அடுத்தவங்களை யூஸ் பண்றாங்களாம்னு. முத்து எங்கடா யூஸ் பண்ணிருக்காரு? முத்துவத்தான் எல்லாரும் யூஸ் பண்ணாங்க, அவருடைய ஐடியாவை எடுத்துக்கிட்டாங்க. அவர் மூலமா டீமை வின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் முதுகே குத்தி கொண்டிருக்காங்க. நான் சொன்னனே மக்களே, இந்த புரிந்துணர்வு இல்லாத ஒரு நபர்கிட்ட குடிகாரன் நம்ம போய் ஏதாவது கேட்டா என்ன பண்ணுவான்? அவன் ஏதோ பதில் சொல்லுவான். இல்ல பைத்தியக்காரன் கிட்ட நம்ம போய் கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? இல்ல அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு போட்டியான ஒரு நபர் என்ன சௌந்தர்யா. சௌந்தர்யா போல சிலதுகள் இருக்கு, ஆனா பிக் பாஸ்ல இவங்க தான். சரிங்களா? இவன் மீரா மிதுன், மாயா, இவங்கெல்லாம் 100% இந்த நபரை விட பெட்டர். சரியா? அப்ப அப்படி இருக்கக்குள்ள முத்து அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கிறாரு, நான் எங்க யாரை யூஸ் பண்ணேன், நான் எப்ப அடுத்தவங்களை யூஸ் பண்ணேன், அதனால எனக்கு என்ன லாபம் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி பதில் இல்லை. கேட்டா எனக்கு அப்படி பேச தெரியாது, எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அப்ப முத்து எல்லார்கிட்டையும் கேட்டாரு, இவங்களுக்கு பேச தெரியாதா அப்படின்னு. எல்லாருமே சரிபடி கொடுத்தாங்க. இல்ல இல்ல இவங்க நல்லா பேசுவாங்களே அப்படின்ற மாதிரி. சோ இந்த பேச தெரியாது மக்கள் செல்வன் கேள்வி கேட்கலையும் இந்தம்மா மறந்துட்டேன் சார், என்ன சார் பாராட்டணுமா சார்ன்றது. இப்படி தகுதி இல்லாம இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற நபர்களை துரத்தி விடணும். இந்த ஷோக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட நபர்களால இது ஒரு தவறான பாடமா வளர்ற குழந்தைகள் மத்தியில போகுது. ஜெஃப்ரி கூட அவங்க பண்ற அசிங்க நேத்து லைவ்ல எக்கச்சக்கம் குடும்பத்தோட பார்க்க முடியாம இருந்துச்சு. பல தாய்மார் லைவ் ஓப் பண்ணிட்டாங்க. இந்த பஜாரி பொம்பளை மாதிரி, ரவுடி பொம்பளை மாதிரி, சொன்னாக்கா மாதிரி கத்துறது, இதெல்லாம் தமிழ் பிக் பாஸ்ல இந்த அம்மா தான் புதுசா பண்றாங்க. இது ட்ரெண்ட் ஆயிடக்கூடாது. கூடிய சீக்கிரம் வெளியில் அனுப்பி விடுங்க. ஏதாவது சங்கங்கள் இருந்தா காமிங்க. கலாச்சாரத்தை சீர்கேடா இருக்கு சௌந்தர்யா பண்ற விடயங்கள். கேமோட புரிஞ்சுக்கவே இல்லாம இந்த நபர் இப்படி இந்த நபரை போன்ற நபர்கள் இந்த ஷோக்கு தேவையில்லை. சரிங்களா மக்களே? நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. நன்றி.